எல்லாம் அல்ல இயற்கையை வணங்கி அந்த இயற்கை மொழியாகிய என் தாய்மொழி தமிழை வணங்கி என் தாய் திருநாடு தமிழ்நாட்டை வணங்கி என்னுடைய சிற்றுரையை துவங்குகின்றேன். இங்கு குழுமி இருக்கின்ற விவசாய அதாவது வேளாண் பெருங்குடி மக்களையும் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அவர்களை வழிநடத்துகின்ற பல்வேறு ஆளுமைகளை கொண்ட அறிவாற்றல் பொருந்திய இந்த தமிழ் சமூகத்தினுடைய குழந்தைகளாக இருக்கின்ற ஐயா ஹீலர் பாஸ்கர், ஐயா முருகன்குடி முருகன், ஐயா பன்னீர்செல்வம், ஐயா ரமேஷ் கருப்பையா, இது போன்ற இதற்கு முன்பு பேச இருக்கின்ற எனது தமிழ் உறவுகளுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இயற்கை முறை மரபு சார்ந்த வேளாண்மையில் நான் நெல் விவசாயத்தை எப்படி செய்து வருகின்றேன் என்ற ஒரு சிறு விளக்கத்தை உங்கள் முன்பு பகிர்கின்றேன். விவசாயம் என்றாலே மிகவும் சிக்கலான, கடினமான, ஒரு நெருக்கடியான ஒரு தொழில் என்பது போன்று உருவாக்கப்பட்டு விட்டது. ஏன்னா உலகத்துக்கே சோறு கொடுக்கக்கூடியவன் அந்த தற்கொலை பண்ணிக்கிறான்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானகரமான விஷயம். இது இந்த சமூகத்தினுடைய குற்றம், இந்த அரசினுடைய குற்றமாக அதை நாம் பார்க்க வேண்டும். இது சமூகத்தினுடைய தவறு. இதை சரி செய்ய வேண்டிய ஆட்சியாளர்கள் இதற்கு எதிரான வேலைகளை செய்து வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பேச வேண்டியதில்லை. இருந்தாலும் இதிலிருந்து நாம் மீண்டெழுவது எப்படி, மீட்டெடுப்பது எப்படி என்பதுதான் நாம் இன்று சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் நாம் இன்று அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக முயற்சியில் ஈடுபட போவதில்லை. இந்த இயற்கை வேளாண்மையையும் இந்த இயற்கையையும் பாதுகாப்பது என்பதுதான் நமது திட்டம், நோக்கம். அந்த அடிப்படையில் நெல் விவசாயம் சார்ந்து நமக்கு முன்னாடி சொன்னாங்க, குமிழி ஐயா சொன்னாங்க இல்லையா, எப்படி முந்திரி சாகுபடியை பற்றி துவக்கம் முதல் சுருக்கமா சொன்னாங்க. அத மாதிரி நான் ஒரு சிற்றுரையை இங்க உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். முதல்ல நம்ம ஹீலர் பாஸ்கர் ஐயா முதல்ல சொன்னாங்க, விதைன்னு சொன்னாங்க இல்லையா, விதை தான் எல்லாத்துக்கும், வித்து தான். நாம ஒரு பசுமாட்டுக்கு கூட காலை சேர்க்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஜெகஜாண்டியான காளையை கொண்டு போய் சேர்ப்போம். ஏன்னா அதனுடைய வாரிசு அந்த அளவுக்கு தரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி விதையிலிருந்து தான் துவங்குகிறது அனைத்து விளைவுகளும். அது மாதிரி சிறந்த தேர்ச்சியான விதைகளை முதலில் நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதிகப்படியான விதைகள் தேவையில்லை, குறைந்த விதைகளே தேவை. ஆலங்குடி பெருமாள் முறை என்று ஒரு ஏக்கருக்கு 1/4 கிலோ நெல்லை கொண்டு விதைத்து 4 டன் 4000 கிலோ நெல் உற்பத்தி செய்வது சம்பந்தமாக நிறைய வீடியோலாம் போட்டிருக்கிறாரு யூடியூப்ல. அத மாதிரி மிக குறைந்த விதையில் குறைந்த செலவில் நிறைந்த வருமானத்தை ஈட்டுவது என்பதுதான் விவசாயத்தினுடைய வெற்றியாக அமையும். அந்த அடிப்படையில் மிக குறைந்த விதையை தேர்வு செய்தால் போதும். ஆனால் சூழ்நிலை காரணமாக நான் அப்படியான உழவு முறையை மேற்கொள்ளவில்லை என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் எனக்கு தற்போதைய சூழ்நிலையில் விவசாயம் செய்வதற்கான கூலி ஆட்களுடைய சிக்கல் மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிட்டது. கிராமங்களில் கூலி ஆட்கள் கிடைப்பது கிடையாது. இப்போதெல்லாம் எனக்கு கூலி ஆட்களுடைய பிரச்சனை அதிகமா இருக்கிற காரணத்தினால குறைந்த விதை நெல்லை பயன்படுத்த முடியாத சூழல். அதனால ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 25 கிலோவிலிருந்து 30 கிலோ அளவில் விதை நெல்லை நான் செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. எனக்கு போதுமான அளவுக்கு கூலி ஆட்கள் கிடைக்கும் பட்சத்தில் 1 கிலோவிலிருந்து 2 கிலோ போதுமான அளவானது இருக்கும். என ஒரு ஏக்கர் நடவு செய்வதற்கு 1 லிருந்து 2 கிலோ போதுமான அளவுக்கு
இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு நாம நடவு செய்யும் பொழுது நாற்று எண்ணிக்கையை குறைத்து குறைந்த நாட்களில் நாற்றை நடவு செய்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு மகசூல் அதிகமாக கிடைக்கும். பொதுவா விவசாயிகள் மத்தியில என்ன ஒரு விஷயம் பதிவாயிருக்குன்னா, குத்து குத்தா நாத்தை வந்து புடுங்கி வச்சு அப்படியே நட்ட உடனே வயலை பார்த்த உடனே அப்படியே பச்சை பிடிச்ச மாதிரி தெரியணும். அப்பதான் அவங்களுக்கு வந்து நடவு வயல்ல நட்டா மாதிரி ஒரு எண்ணம். அது தப்பான ஒரு சிந்தனை. ஒரே ஒரு நாத்து போதும். அதுக்கு ஒரு சீரான ஒரு இடைவெளி விட்டு நட்டிங்கன்னா நல்ல தூர் பிடித்து நன்கு செழித்து வளர்ந்து நிறைய மகசூலை கொடுக்கும். எந்த அளவுக்கு பயிர் தூர் வெடிக்கின்றதோ அந்த தூரிலிருந்து வரக்கூடிய சிம்புகள் சொல்லக்கூடிய அந்த பிரான்சஸ் கிளைகள் தான் அதிக தரமானதாகவும் அதிக நெல்மணிகள் கொண்டதாகவும் இருக்கும். அதனால முதல்ல நாத்தங்கால் சீர் செய்வதிலிருந்து அறுவடை செய்வது வரைக்கும் சில குறிப்புகளை நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். முதல்ல நாற்றங்கால் பராமரிப்பு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. இந்த நாற்றங்கால் பராமரிப்பு என்பது பள்ளிக்கூடத்தில் அந்த துவக்க பள்ளியில் 1வது 2வது பாடம் கற்றுக் கொடுக்குற மாதிரி அங்கே நீங்கள் தரமான ஒரு விஷயத்தை செய்துட்டீங்கன்னா அதுதான் வந்து இறுதியான விளைச்சலுக்கும் மகசூலுக்கும் உங்களுக்கு வழிவகை செய்யும். அதனால நாத்தங்கால் நல்ல வளமுள்ளதாக அமைக்கப்படணும், சமமானதாக அமைக்கப்படணும், களைகள் இல்லாம இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நாற்றங்கால் ஒழுங்கமைப்பு முறையை நீங்க செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன மாதிரியான விவசாய நடவு முறையை தேர்வு செய்கிறீர்கள் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ள வேண்டும். ஆலங்குடி பெருமாள் 50 சென்டிமீட்டருக்கு ஒரு நாத்தை நடுறாரு. இது நாகரத்ன நாயுடு என்பவர் 25 சென்டிமீட்டருக்கு ஒரு நாத்தை இடைவெளி விட்டு நடவு செய்கிறார். 9 நாட்களில் கொண்ட நாற்றை அவர் குறைந்தது ஒரு ஏக்கருக்கு 100 மூட்டை அறுவடை செய்கிறார். அப்போ நாம 5 ஏக்கரில் எடுக்கக்கூடிய மகசூலை அவர் ஒரே ஏக்கரில் எடுக்கின்றார். அப்போ இங்க விவசாயிகள் தவறான வழிகாட்டுதலோ அல்லது அவர்களுக்கு போதிய அது சார்ந்த அறிவோ இல்லாததனால் 5 ஏக்கரில் இவர்கள் படுகின்ற கஷ்டம், இவர்கள் அதனால ஈட்டக்கூடிய லாபத்தை அவர் ஒரே ஏக்கர்ல அற்புதமா செஞ்சு முடிக்கின்றார். அப்போ ஆந்திராவை சேர்ந்த நாகரத்ன நாயுடு என்பவர் 2 கிலோ நெல்லை விதை நெல்லாக பயன்படுத்தி 100 மூட்டை ஒரு ஏக்கரில் அறுவடை செய்கின்றார், இயற்கை முறையில். அதுவும் அப்படி என்றால் விவசாயம் வெற்றிகரமானது. விவசாயம் நம்மளை பெரிய மேல்நிலைக்கு கொண்டுகிட்டு போவோம் என்பதற்கு இது ஒரு அற்புதமான சாட்சி. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு ஏக்கர்ல 100 மூட்டை நெல் விளைவிச்சா செலவே இல்லாம அவர்கள் விரைவில் பெரும் லட்சாதிபதியாக கார் பங்களா வசதிகளோட ரொம்ப சிறப்பாக இருக்க முடியும். ஏன்னா வெறும் விவசாயம் மட்டும் செய்துகிட்டு இருக்கிறவருடைய வாழ்க்கை தரம் இன்று கடனாளிகள் தான். அதுல யாரும் விதிவிலக்கெல்லாம் இருக்க முடியாது. ஒரு விவசாயம் செய்கிறார் என்றால் அவர் விவசாயத்தை மட்டுமே சார்ந்து வாழ்கிறார் என்றால் அவர் நிச்சயமாக கடனாளி. அவரை எந்த சூழ்நிலை நீங்க எப்படி இது பண்ணாலும் அதை மாற்றவே முடியாது அப்படிங்கிறதுக்கு நானே பெரும் உதாரணம் தான். ஏன்னா அனுபவத்தை தான் நம்ம சொல்ல முடியும். ஒரு விவசாயத்தினுடைய சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் என்னங்கிறது விவசாயம் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். இவ்வளவு செஞ்சுட்டு இவன் தற்கொலையினுடைய விளிம்புக்கு போய் நிக்கிறான்னா இந்த பழிபாவத்துக்கு யார் காரணம்? இந்த சமூகத்தை சொல்றதா, இந்த ஆட்சியாளர்களை சொல்றதா? அவன் கோடி கோடியா இந்த அடிக்கடி நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாரு, விவசாயி மட்டும்தான் கீழே போயிட்டு இருக்கிறான், விவசாயத்தை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற எல்லாரும் கோடி சொல்லனா போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. வியாபாரி, மருந்து கடைக்காரன், உரக்கடைக்காரன், இப்படி அவர் பெரிய பட்டியலே போடுவாரு. இவெல்லாம் கோடி சொல்லனா போயிட்டு இருப்பான், விவசாயி மட்டும் கீழே போயிட்டு இருப்பான், அவனை வாழ வைக்கிறதுக்காக இவன் செத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் தற்சார்பு விவசாயத்தை அவர்
ஊக்குவிச்சாரு. இந்த பயல்கிட்ட ஏன் போய் நிக்கிறீங்க, இவனுகிட்ட ஏன் போய் கொடுக்குறீங்க, இவன்கிட்ட ஏன் போய் வாங்குறீங்க, உங்களுக்குள்ளார எல்லாத்தையும் வந்து சுழற்றுங்கள், உங்களுக்குள் ஒரு வளையத்தை அமைத்துக் கொண்டு அதற்குள் எல்லாத்தையும் செய்து முடியுங்கள் என்று. அப்போ தவறு நம்மிடம் இருக்கின்றது. அதை நாம் நம்மிடம் அறிவு இருக்குது. நீங்க தான் வேணா ஒரு விவசாயிகள்கிட்டயோ வந்து ஒரு டீ கடையிலயோ போய் உட்காந்து கேட்டு பாருங்க, சொல்லி பாருங்க, ஏன் உங்ககிட்ட எல்லாம் அறிவு எங்கேயாச்சும் இருக்குதா, நீ சொல்லி பாரு, அடுத்த நிமிஷம் எழுந்து நம்மளை அடிக்க வருவான். ஏன்னா பெரிய அவனுக்கு சொல்லுவான் வந்து எனக்கு அமெரிக்கா அதிபர் தெரியும், ரஷ்யா அதிபரை தெரியும், இந்தியாவை தெரியும், எல்லாம் தெரியும்பா. 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத அறிவை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பான். அடுத்த விட்டு வந்து வரப்பை வெட்டுவான், வாய்க்கால துப்பான், நீர்நிலைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் துத்து போயிடுவான். வந்து விவசாயிகள் வந்து ஒரு பக்கம் நம்ம விவசாயிகளுக்காக வந்து வருத்தப்பட்டாலும் குரல் கொடுத்தாலும் விவசாயிகள் மாதிரி ஒரு மோசமான மனிதர்களை என் வாழ்க்கையை நான் சந்திச்சது இல்லை. 3 முறை சிரமப்பட்டு நான் வந்து வாய்க்கா வெட்டி கொடுத்தாங்க. எங்க ஊர்ல போய் அதிகாரிகளை மிரட்டி திட்டி வாய்க்கா வெட்டி கொடுத்தேன். ஒவ்வொரு வருஷமும் வெட்டும் போது 3 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வாய்க்கா வெட்ட முடியும் வந்து அரசினுடைய நிதியில. இந்த 3 வருஷத்துக்குள்ள பார்த்தோன்னா அந்த வாய்க்காவை துத்துருவான். வாய்க்கானுடைய அகலத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25 அடி அகலம் இருக்கும். நம்ம போனா போய் தொலைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு 15 அடியில 12 அடியில வெட்டி கொடுப்போம் வந்து இது போதும் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்றது வந்து யதார்த்தமான உண்மைங்க. 3 முறை நான் வந்து வாய்க்கா வெட்டினப்பையும் இவன்கிட்ட வந்து அவன் வாய்க்காவே வெட்ட விட மாட்டான் விவசாயி. வந்து நீ வெட்டி என் வயலில் போடுற, ஏன் போடுற, என் பயிரில் போடுற, என் நடுவில் போடுறான்மா. அவன்கிட்ட நீங்கள் நல்ல விதமாலாம் நான் பேசலாம் வெட்டல. அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம், வெட்டி போடுறேன், நீ இதை மீறி போகணுன்னா எங்கே போகணுமோ நீ போய்க, ஒன்று போலீஸுக்கு நானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா ஒழுங்கா நீ ஓடி போய் உதப்பேன் அப்படின்னு சொல்லி தான் மிரட்டி தான் வந்து செஞ்சேன். ஏன்னா அவன் நல்லது சொன்னால் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தான் பெரிய அறிவாளி நினச்சிக்கிட்டு இருக்கிறானே, அவனுக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறானே, அதனால தானே கீழே போயிட்டு இருக்கிறான். அடுத்த வயக்காரன் வந்து கஷ்டப்பட்டா நஷ்டப்பட்டா சந்தோஷப்படுறவன் விவசாயி. மனசாட்சியே இல்லைங்க விவசாயிகள்கிட்ட. நான் சொல்கிறேனே சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேன். வந்து நீங்கள் அவனுக்கு என்ன தான் நல்லது செஞ்சாலும் தேள் மாதிரி நீங்கள் அவனை பிடிச்சி தேள் தண்ணியில் கிடக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து விட்டிங்கன்னா உடனே நம்மளை தான் கொட்டும். இவன் நல்லது செஞ்சு போனீங்கன்னா நமக்கு தான் தீம்பு வச்சுக்கிட்டு இருப்பான். வந்து இருந்தாலும் அவனை பாழா போன அவனுடைய அந்த வாழ்க்கை முறைக்கு நான் அவனை குறை சொல்லவே வரமாட்டேன். ஏன்னா அவன் அப்படி வளர்க்கப்பட்டிருக்கின்றான். இந்த சமூகம் தான் அதுக்கு பொறுப்பாளி, இந்த அரசு தான் பொறுப்பாளி. நான் அதை உணர்ந்து இருக்கிறதுனால எனக்கு அவர்கள் மேலே எந்த விதமான கோபமும் கிடையாது. இருந்தாலும் வந்து சில சமயங்களில் நான் கோபப்பட வேண்டிய தேவையும் இருந்ததுனால மிரட்டி தான் என்னுடைய விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட சூழலில் இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நான் தெரிந்து கொண்ட வகையில் எந்த விதத்திலையும் நம்மளை வந்து கைவிடாது. ஏன்னா இயற்கையும் வந்து என்றைக்குமே மனுஷனை கைவிட்டதே கிடையாது. நீ என்னதான் தீம்பு செஞ்சுக்கிட்டே இரு இயற்கைக்கு, அது உனக்கு மழையை பெய்யும், காற்றை கொடுக்கும், உனக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் இயற்கை வந்து வாரி வாரி வழங்கும், அருள் வழங்குற மாதிரி. எப்படி வந்து இயற்கை வந்து ஒரு கடவுளாக தான் நம்ம வந்து கும்பிட்றோம். இயற்கை தான் வந்து கடவுள்னு சொல்லி சொன்னாங்க. வள்ளலாரும் அதை தான் சொன்னார். அவர் இயற்கையை தான் வந்து கடவுள்னு சொன்னார். அதற்கு வந்து இயற்கையை தான் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் சொன்னார். அதை வந்து நீங்கள் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். வள்ளுவர் சொன்ன மாதிரி சுவை ஒளி ஓர் ஓசை நாற்றமென 5 வகை தெரிவான் கட்டே உலகுன்னு தான் சொன்னார். வந்து தன்னை கட்டுப்படுத்தினா இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து தமிழர்களுக்கு உண்டுங்கிறத தமிழர்கள் எப்பயோ வந்து நிரூபித்து காட்டியிருக்கிறாங்க. நமக்கு எப்படி வாழணும் வாழக்கூடாது அப்படி என்ற அறநெறிகளை எல்லாம் வந்து வள்ளுவம் வகுத்து கொடுத்துச்சு. நமக்கு எப்படியெல்லாம் வந்து அறிவை புகட்டணுமோ அவ்வளவும் வந்து நம்மளுடைய தொல்காப்பியமோ திருமந்திரமோ திருவருட்பாவோ திருவாசகமோ நமக்கு அப்படியே வாரி வாரி இந்த இயற்கை எப்படி வந்து மழை மாதிரி கொட்டி இருக்குதோ அவ்வளவும் கொட்டி கொடுத்துருக்குது. எல்லாம் கொட்டி கொடுத்துருக்குது. வந்து நாம தான் விட்டு விலகி வந்துட்டோம். இந்த பாழா போன ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் நம்மளுடைய இந்த அறிவு சார்ந்த இந்த தமிழ் சமூகத்தை ஒரு குப்பை சமூகமாக இன்னைக்கு மாற்றிருக்கிறாங்க. அது மிக வேதனையான விஷயம். அதனால் நம்ம விவசாயத்துக்கு வருவோம். ஏன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், வாழ்க்கை சமூகம் அரசியல் இது ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்தது. ஐயா ஈழர் பாஸ்கர் கூட வந்து அந்த 21 விஷயத்த சொல்லும்போது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து சொன்னாங்க. என்னடா அது வந்து ஐயா விரிவாக சொல்ல முடியல, ஏன்னா அதுக்கெல்லாம் விரிவாக வீடியோ போட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்குள்ளார வந்து போய் பார்த்தா எல்லா விஷயமும் அவங்க புட்டு வைப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வெளிப்படையாக இந்த இலுமினாட்டிகளை வந்து இவ்வளவு கடுமையாக வந்து பேசியதில் வந்து ஈழர் பாஸ்கர் ஐயாவுக்கு வந்து நான் பெரிய வந்து நன்றியும் பாராட்டியும் தெரியும். ஏன்னா சமூகத்தினுடைய வளர்ச்சி மட்டத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஐயா வந்து பேசுனாங்க. சமூகத்தினுடைய வளர்ச்சி மட்டத்தில் முதலாளிகள் வருவாங்க, முதலாளிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து ஏகபோகமாக வளர்ந்து ஏகாதிபத்தியமாக மாறுவாங்க. அவங்களையும் வந்து அந்த முதலாளிகள் பெருசாக வளர்ந்து கார்பரேட்டுகளாக வந்து மாறுறாங்க. அவன்லேயும் உச்சபட்சமாக போய் இன்றைக்கி இலுமினாட்டிகளாக மாறி போயிட்டான். ஒரு 10 இலுமினாட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்முனாட்டி மனிதர்கள்
இந்த மனித சமூகத்தையே வந்து கண்ணில் விரல விட்டு ஆடுற மாதிரி என்ன செய்யணும், என்ன நோயை விடணும், என்ன மருந்தை கொடுக்கணும், மாப்பியா மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மணல் மாப்பியான்னு சொல்லுவோம்ல, அதை மாதிரி மருந்து மாப்பியா இவன். என்ன எல்லாத்துக்கும் மாப்பியா வேலை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறான். வந்து கொள்ளைக்கூட்டம் அவன் தாங்க வந்து பெரிய கொள்ளைக்கூட்ட தலைவன். அவன் இன்னைக்கு நம்மளை ஆள்றான். அப்பாவிகளாக இருக்கிற நாமெல்லாம் வந்து இன்னைக்கு அவன்கிட்ட வந்து கை கட்டி நின்றுக்கிட்டு அடிமைகள் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா இப்போது பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு தான் சொல்கிறான் வந்து அரசு ஊழியர்களை. அவன் நம்மளை பார்த்து என்னைக்காச்சும் மதிச்சிருக்கிறானா? அவன் என்னைக்காச்சும் நம்ம சொன்ன கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கிறானா? உட்காந்துக்கிட்டு பெரிய ராஜா மாதிரி உட்காந்துருப்பார். ஒரு இன்ஸ்பெக்டர் போய் கேளுங்க, என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதியில் நான் தாண்டா ராஜா அவன் சொல்லி என்ன ஆங்காரமாக பேசுகிறான். ஒரு பிடிஓ ஆஃபீஸில் போய் பாருங்கள், ஒரு விவசாய துறையில் போய் அதிகாரிகளை வந்து பாருங்கள், கேளுங்க, எதுக்குடா நீ உட்காந்துருக்குன்னு கேட்டால் நீங்கள் முறையாக பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து பம்முவாங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன். வந்து அவன் என்ன தெரியுமா கேட்குறான், அடுத்தது இவர் இந்த அளவுக்கு விவரமாக பேசுகிறாரு, இவர் யாருங்கிறான். வந்து அடுத்தது ஒரு சாமானிய விவசாயி போய் கேள்வி கேட்டால் மதிக்க மாட்டேங்கிறான். நீ என்ன வந்து உன்னை கேள்வி கேட்பா நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நீ எனக்கு வேலை செய்கிறதானே உட்காந்துருக்க, உனக்கு பேர் பப்ளிக் சர்வெண்ட் தானே, இப்போ வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கூலிக்காரன் தானே, எங்களுடைய வரி பணத்தில் வேலை செய்யக்கூடிய ஆள் தானே, நீங்கள் கேட்டு பாருங்கள். அப்படியே முறப்பான், துள்ளுவான், அப்படியே வந்து இது பண்ணுவான், வந்து நம்மளை வந்து ஏற்று பேசுவான். வந்து சும்மா உக்காடுறானே அப்படின்னு சொல்லி பாருங்கள், அப்போ தான் ஆடுவான். அப்போ இவன்ட்டு ஏதோ ஒன்று இருக்குது போல இருக்கு, அதனால் வேண்டி இந்த அளவுக்கு தைரியமாக பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அது நேராக பார்த்ததுனால சொல்கிறேன். நீங்கள் அவங்கெல்லாம் பெருசாக மதிக்கணும், அவெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாதுங்க. நாம் அவனை பெரிய அதிகாரி மாதிரி ஐயான்னு சொல்லிட்டு கூழ கும்பிட்டு போடுறதுனால தாங்க அவன் பெரிய ஆளாக போயிட்டான். நீங்கள் ஒரு பேருங்கிற இடத்துல ஒரு 10 பேரை வந்து சும்மா தலைக்கு மட்டும் கொண்டு நிப்பாட்டி வச்சு நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள், அப்படியே பம்புவான். வந்து என்ன செய்யணுமோ செய்வான். வந்து அவன் ராஜா மாதிரி இன்றைக்கி வந்து உருவாக்கி விட்டானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை நாம தான் வந்து அதுக்கு காரணம். நான் என்ன நம்ம ஆள் 2 ஆள் போய் காட்டி கொடுக்குற ஆள் 2 ஆள் அங்கே போய் நின்றுக்கிறான் கருப்பாடு மாதிரி. வந்து இதனால தான் இல்லைங்க. அதனால் விவசாயத்துக்கு வராங்க இப்படி போயிடும் வந்து சுற்றி. அதனால் நீங்கள் 9 நாளில் நாற்றை ஒத்த நாத்தா வந்து 25 சென்டிமீட்டர் இடைவெளியில் வைத்து 4 முறை கோணாவிடரை நீங்கள் உருட்டுனீங்கன்னா 100 மூட்டை என்பது இடத்தில் 80 மூட்டை நிச்சயமாக நீங்கள் வந்து பெற முடியும். இதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. வேணால் நீங்கள் வந்து சோதனைக்கு செஞ்சு பாருங்கள். வேணால் அது சம்மந்தமாக வந்து யூடியூப்பில் நாகரத்ன நாயுடு அப்படின்னு சொல்லி தட்டுங்க. அவருடைய தொழில்நுட்பத்தை எல்லாத்தையும் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. உங்களுக்கு அதுலேயும் சந்தேகமாக இருந்துச்சுன்னா எங்களை போல் நாங்கள் வந்து ஒரு 150க்கு மேற்பட்ட இயற்கை விவசாயிகள் சிதம்பரத்தில் இயற்கை விவசாயிகள் வண்டல் மண் குழுங்கிற பேரில் ஒரு இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறோம். எங்களுக்கான வந்து ஒரு கூட்டுறவு அங்காடியை உருவாக்கியிருக்கிறோம். இயற்கை விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணிடுறோம், எங்களால் வந்து உற்பத்தி பண்ணப்பட்டதை விற்க முடியலைங்கிற சூழலில் உங்களுக்காக வேண்டி நாங்கள் நஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு வந்து சுரேஷ் என்பவருடைய தலைமையில் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க உற்பத்தி பண்ண வந்து பொருட்களை வாங்கி அதை நாங்கள் வந்து விற்றுக்கிட்டு ஏதோ வந்து ஒரு சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு அப்படியே தானும் சந்தேகம் இருந்தால் எங்களிடம் தாராளமாக நீங்கள் வந்து எப்போது வேண்டுமானாலும், அதாவது நீங்கள் அதை செய்கிற மாதிரி இருக்கும். சும்மா வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபோனை போட்டு எல்லாம் கேள்வி கேட்பாங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம். நம்ம நேரத்தையும் பாழடிச்சு அவங்க நேரத்தையும் பாழடிச்சு நமக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு டென்ஷன் ஏற்றிட்டு போவாங்க. வந்து செய்கிற மாதிரி உண்மையிலே இருந்துச்சுன்னா, திட்டம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களே வந்து கூட வந்து செஞ்சு தரோம். எப்படி நிலத்தை சமப்படுத்துறது, எப்படி ஒழுங்குபடுத்துறது, எப்படி நீர்ப்பாசன முறையை ஏன்னா நம்ம தமிழருடைய வந்து சொல்லாடல்களை பாருங்கள். நீர் மேலாண்மை, நில மேலாண்மை, கலை மேலாண்மை, இதெல்லாம் என்ன தெரியுங்களா? இதெல்லாம் வந்து இந்த சயின்டிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்கான் பாரு. இவன் வந்து ஒவ்வொரு துறையில் தான் அவன் விஞ்ஞானி. இவன் பல துறையில் விஞ்ஞானி. வந்து விவசாயி இருக்கிறானே இவன் பல துறை சார்ந்த விஞ்ஞானி. இவன் மேலத்தை வானத்தை பார்த்துட்டு சொல்லுவான், வானம் இந்த இடத்துல வந்து கருத்துக்கிட்டு இருக்குது, இன்னும் 1/2 மணி நேரத்தில் மழை வரும்பா. இந்த இடத்துல காற்றடிக்குது, இந்த இடத்துல மழை வரும்பா. இன்னும் இவ்வளோ நேரத்தில் மழை வரும்பா. வெள்ளி இந்த இடத்துல வந்து முளைச்சிருக்குது, நாளைக்கு மழை பெய்யும்பா. கோட்டை வந்து சின்ன கோட்டை கட்டியிருக்குது வந்து நிலவில், இது 3 நாளில் மழை பெய்யும்பா. பெரிய கோட்டையாக இருக்குது, இன்னும் 10 நாளில் மழை பெய்யுதும்பா. இயற்கையோட வந்து இணைஞ்சவங்க தமிழன், இயற்கையோட இணைஞ்சவன் விவசாயி, அதோட கலந்தவன். இந்த அறிவு சார்ந்த எல்லா விஷயத்தையும் எப்படியெல்லாம் நம்மளை வந்து சாராயத்தை கொடுத்து வந்து அப்புறப்படுத்திட்டான் பாருங்கள். ஒரு தொலைக்காட்சி, சாராயம், செல்ஃபோனு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை. உன்கிட்ட வந்து என்ன தெரியுமா கேட்குறாங்க ஆம்பளை பொம்பளைலாம்? நான் உட்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன், உன்கிட்ட வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னத்துக்கு சம்பளம் வாங்கணும்னு சொல்லிட்டு பச்சையாக கேட்குறாங்க. வேலைக்கு வர முடியாதுங்குது. 100 நாள் வேலை முடிஞ்சதுன்னா வேணா நான் வேலைக்கு வரேன், இல்லைன்னா வர முடியாது. கேரளாவில் பாருங்கள் பக்கத்தில். நம்ம அதாவது ஒரு காலத்தில் ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பு சேரர்கள் வாழ்ந்த சேரளம் கேரளமாக திரிஞ்சு போச்சு. அவன்கிட்ட அந்த இதை வச்சிருக்கிறான், அந்த வடமொழியில் கலந்து என்னமோ குடிச்சரா போட்டான்.
அங்கே இந்த 100 நாள் வேலையில் அரசு என்ன பண்ணுதுன்னா, உனக்கு எத்தனை ஆள் தேவையோ அந்த பஞ்சாயத்தில் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அத்தனை ஆளை உங்கள்கிட்ட கொண்டாந்து விட்றான், நீங்கள் வேலை செஞ்சுட்டு போகலாம். இங்கே அப்படி கிடையாது. ஏன்னா அரசியல்வாதிகள், அதிகாரிகள் லஞ்சம் ஊழலை அமைப்பு ரீதியாக, சட்ட ரீதியாக மாற்றுவதற்கும் அதை வந்து சமூக ரீதியாக மாற்றுறதுக்கும் ஒரு திட்டத்தை வகுத்தான் பார்த்தீங்களா? இது தாங்க அவனுடைய வந்து ஆட்சியாளர் ரூம் போட்டு சிந்திக்கிறான்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? அயோக்கிய பயலுவோ ஒவ்வொரு மனிதனையும் வந்து குற்றவாளியாக மாற்றுறாங்க. இந்த 100 நாள் வேலையில் உங்களை ஊழல் பண்ண வச்சு, உழைக்காமல் வந்து காசை வாங்க வச்சு உங்களை வந்து சமூக குற்றவாளிகளாக இன்றைக்கி மாற்றிருக்கிறான். ஏன்னா நம்ம வந்து கேட்குறான் வந்து, நீ பெருசாக ஒழுங்கா ஏன்னா 100 நாள் வேலை உட்காந்துக்கிட்டு தானே வந்து காசு வாங்குற, நீ என்ன கேள்வி கேட்குறாம்மா, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போடுற, என்ன நீ வந்து கேள்வி கேட்குறான்னு சொல்லி கேட்குறானா இல்லைங்களா? நம்ம பார்க்குறோமா இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம இதுங்க. அதனால தான் இந்த வேலையெல்லாம் நான் எதுவுமே வச்சுக்கல. வந்து 100 நாள் வேலைக்கும் வந்து அந்த அட்டையை தூக்கி போட்டு வேணால் பேருக்கு மட்டும் இருக்கட்டும்னு வச்சுக்கிறது, அரசியல்கிட்ட காசு வாங்குறதில்ல. ஏன்னா நாம் வந்து ஒழுக்கமும் அறமும் இதுதான் தமிழருடைய 2 கண்ணுங்க. இந்த 2 கண்ணையும் நம்ம விட்டுட்டோங்க, குருடன்களாக மாறி போயிட்டாங்க. ஒழுக்கமும் அறமும் வந்து தமிழர்களுடைய 2 கண்களாக வச்சிருந்தான். இதை மீறி அவன் நடக்கவே மாட்டான். ஒழுக்கம் போயிடுச்சுன்னா செத்து போயிடுவாங்க. அறத்தை மீறி எதுவுமே நடத்த மாட்டாங்க. வந்து அறம் தாண்டி போச்சுன்னா அவன் வந்து நிற்கவே மாட்டான், உயிர் விட்டுருவான். வந்து அறம்பாடி சாவடிச்சிருவான். இல்லைன்னா வந்து புலவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு தமிழ் சமூகத்தினுடைய நாம் வந்து எச்சமா இல்லை வந்து சொச்சமாங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு வேதனையான விஷயத்தில் வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம். அப்படி இந்த இயற்கை விவசாயம் சார்ந்த இந்த தொழில்நுட்பத்தில் நான் சொன்ன மாதிரி நம்ம ஆளுங்க களையை பற்றி அதிகமாக பயப்படுவாங்க. ஐயோ களை ஏறி போச்சேன்னு. களை வருதுன்னா அந்த வயல் வந்து உசுரோட்டமாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த களை அந்த வயலுக்கு என்ன சத்து தேவை அப்படி என்பதை இந்த களை தான் தீர்மானிக்கும். நமக்கு தீர்மானிக்க தெரியாது, இயற்கைக்கு தெரியுங்க. இயற்கைக்கு தான் எல்லாம் தெரியும். ஏன்னா இயற்கையினுடைய படைப்பு என்பது அற்புதமானது, அதுக்கு எல்லாம் தெரியும். நாம பெரிய அறிவாளி மாதிரி நினைச்சுக்கிட்டு வந்து இந்த இயற்கையை போய் வந்து விஞ்ஞானிகள்லாம் போய் புடுங்கிட்டு நிற்கிறாங்க. இவனெல்லாம் ஒரு அணுவை கூட புடுங்க முடியாதுங்க இயற்கையில. இயற்கை வந்து பிரம்மாண்டமானது. இப்போ போய் அதுக்கிட்ட விளையாட்டு காட்டுறான். வந்து விளையாட்டு காட்டி தான் விபரீதத்தை அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்கான். அதனால இயற்கைக்கு எல்லாம் தெரியும், என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாதுன்னு. உன் வயலில் களை தேவை என்றால் அந்த வயலுக்கு தேவையான சத்துக்களை அது நிறைவு செய்வதற்கான கலையை அதுவே உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உன்னுடைய வயலுக்கு வந்து பூச்சி வருது பூச்சை பார்த்து வந்து பயப்படுவான். வந்து நோய் வருது பூச்சி வருதுன்னு. இதெல்லாம் வந்து இயற்கை வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த உடம்பை பத்தி உங்களுக்கு வந்து ஐயா சொன்னாங்க இல்லையா, இந்த உடம்புல என்ன தேவை இல்லைங்கிறது இந்த உடம்புக்கு தெரியும். நீ போய் உடம்பு போய் ஒன்றும் பெருசா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீ உடம்ப வந்து ஒரு நாள் வந்து கம்முன்னு போட்டிருந்தீங்கன்னா அது தானா நோயெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து உடம்புக்கு உண்டு. எல்லா வேலையும் அதுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு எல்லாம் தெரியும். அந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்பா இருக்கிற வயலுக்கு தெரியும். அதனுடைய படைப்பா இருக்கக்கூடிய புல்லு பூண்டுகள்ல இருந்து பூச்சி புழு வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். அதை போய் ஏன் நாம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு நஷ்டப்பட்டுக்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது வந்து தான். இயற்கை விவசாயம் என்பது மிக மிக எளிமையானது, மிக மிக அற்புதமானது, மிக மிக ஆர்வமிக்கது, ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. நீங்க அதோட பழங்க. ஐயா வந்து முன்னாடி சொன்னாங்கல்ல, முந்திரி காட்டில் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்க அதை சும்மா சுத்தி வாங்கன்னு சொல்லிட்டு. இதுதாங்க இயற்கை விவசாயம். இயற்கையா இயைந்து போங்க. அதுதான் இயற்கை விவசாயத்தினுடைய வெற்றி. இயற்கையிலேருந்து நீங்க மாறிட்டீங்கன்னா, இந்தாண்ட விலகிட்டீங்கன்னா, எப்படி வந்து ஒரு தொடர் வண்டி தன்னுடைய பாதையில் தடம் மாறினா என்ன நடக்குமோ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இப்ப. அதனால வாழ்க்கை வந்து ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டது. அந்த ஒழுங்கை இயற்கையினுடைய விதிகளுக்கு உட்பட்டதா நாம வந்து புரிஞ்சுக்கணும், வாழ கத்துக்கணும். அதை மீறும் போதுதான் நம்ம சிக்கல்ல மாட்டிக்கிறோம். அதனால பூச்சை பத்தி வந்து சொல்லும் பொழுது நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சின்னு 2 இருக்குது. ஒரு வயல்ல 250 பூச்சிகளை நீங்க பிடிச்சீங்கன்னா 225 பூச்சி நன்மை செய்யும் பூச்சியா இருக்கும், 25 பூச்சி தான் தீமை செய்யக்கூடிய பூச்சியா இருக்கும். அப்போ அந்த 225 நன்மை செய்யற பூச்சி வந்து இந்த தீமை செய்யற பூச்சிக்கு செக்கு வைக்குமா வைக்காதா? தாராளமா வைக்கும். நீங்க அதை போக்குக்கு விட்டு பாருங்க, தெரியும். ஒன்றும் பெருசா நீங்க வந்து இது என்ன இப்போ பக்கத்துல அக்கம் பக்கத்து வயல்ல பண்ணிக்கிட்டு இருக்கிற சில சிக்கல்னால நம்மளால கொஞ்சம் மீள்றதுக்கு சிக்கலா இருக்குது ஒழிய இயற்கையினுடைய வந்து அம்சங்கள் அத்தனையுமே மிக சிறப்பானது, சரியானது. அதனால வேண்டி வந்து ரொம்ப பெருசா இது பண்ண வேண்டாம். அப்படியே உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஆச்சுன்னா வந்து இயற்கையில பூச்சி வெரைட்டின்னு இருக்குது. சாதாரண வேப்பங்கொட்டை போதும், வேப்ப எண்ணெய் போதும், பூண்டு இஞ்சி பச்சை மிளகா போதும். நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய வந்து ஆடு திங்காத தழைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தழைகள் வந்து போதும், கசப்பான தழைகள். இதெல்லாம் பூச்சிக்கு வந்து பிடிக்காது. பூச்சை கொள்ளுவதற்கு நமக்கு உரிமையோ அதிகாரமோ கிடையவே கிடையாது. எந்த உயிர்களையும் நாம் கொல்லவும் கூடாது, கொல்லவும் முடியாது. அதற்கான பலாபலங்களை நாம் அனுபவிக்க வேண்டி வரும். இயற்கை விவசாயத்தினுடைய அடிப்படையான தத்துவம் இது உள்ளடக்கியது தான்.
ஆனா ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, இந்த கடலூர் மாவட்டம் இருக்கு பாருங்க, இது பல்வகையில் வந்து இந்த பிரபஞ்ச சிறப்பு வாய்ந்ததுன்னு தான் சொல்லணும் வந்து. ஏன்னா இங்க தோன்றாத ஞானிகளே கிடையாது, போராளிகளும் கிடையாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த மண் வந்து வெறும் போராளிகளை, ரத்தம் சிந்திய போராளிகளையும், மிகப்பெரிய சிந்தனையாளர்களையும், மிகப்பெரிய வந்து ஆன்மீக தலைவர்களையும். வள்ளலார் வந்து, வள்ளலாரை பற்றி இன்னும் சரியா யாருக்கும் வந்து புரிஞ்சுக்கலீங்க. வள்ளலார் வந்து உலக மக்களுக்கெல்லாம், உலக உயிர்களுக்கெல்லாம் உய்விக்கக்கூடிய வந்து சித்தாந்தத்தை வந்து சொன்னவர். சித்தர்களுக்கெல்லாம் படிநிலையில் மிக கடந்தவர் வந்தவர். அவர் வடலூர் பெருவெளியில தான் இந்த பிரபஞ்சத்திற்கு பயணம் செய்யக்கூடிய ஏர் பேஸ் சொல்லக்கூடிய வந்து அந்த இடத்த வந்து அங்க வடலூர் பெருவெளியில வச்சிருக்கிறாருங்க. நீங்க எல்லாம் அங்க போய் கால வைக்கணுங்க. அது பேரே அருள்வெளிங்க. 106 ஏக்கர்ல ஒரு பெரிய அருள்வெளியை வந்து வச்சிருக்கிறார். அந்த இடத்துல போய் நீங்க கால் வச்சீங்கன்னாவே அங்க வந்து அவர் என்ன பண்ணிருக்கன்னா, பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய கட்டமைப்புகளை, ரசவாத மணிகளை வந்து அந்த ஞான சபையில போட்டு வச்சிருக்கிறாருங்க. 4 தூண்ல 36 கிலோ 36 கிலோவை இந்த ரசமணி வந்து பிரபஞ்சத்தினுடைய அவ்வளவு ஆற்றலையும் ஈர்க்கும். அதனால வந்து அது பெரிய அற்புதமான பூமி. இது எல்லாம் இந்த கடலூர் மாவட்டத்துக்கே சொந்தமானது வந்து. இந்த கடலூர் மாவட்டம் வந்து 5 இணைகளின் அத்தனை தொகுப்புகளும். இன்னைக்கு கடலூர் கொஞ்சம் சுருங்கி போச்சு. ஏற்கனவே வந்து விழுப்புரமா பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமே தென்னார்காடு மாவட்டமா இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து 5 இணை நிலங்களையும் வந்து உள்ளடக்கினது வந்து இந்த கடலூர் மாவட்டம். அற்புதமான ஒரு மாவட்டம், வீரத்துக்கு, அறிவுக்கு. நமக்கு முன்னாடி வந்து கண்மணி குணசேகரன் ஐயா வந்து பேசிட்டு போனார்ல, வந்து ஒரு அறிவு சார்ந்த வந்து சமூகம் இது. அறிவிழந்த ஒரு சமூகமா இன்னைக்கு மாத்திட்டாங்க வந்து. இந்த விவசாயிகள் எல்லாம் எப்படி கடனாளியா, கஷ்டவாளிகளா மாத்தி கொண்டு போய் சாவினுடைய விளிம்புல ரொம்ப கேவலமான ஒரு பிறவியா பார்க்க வச்சாங்க. யாராச்சும் ஒரு விவசாயிக்கு வந்து பொண்ணு தருவாங்களா பாருங்க. விவசாயினாவே வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு தொழிலா மாத்திட்டாங்க பாருங்க. நேத்தி இதுல ஒரிசாவில் பாத்தீங்கன்னா குவிண்டால் வந்து 3500 ரூபாய் வந்து ஆதார விலைன்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க வந்து. அப்பனா ஒரு கிலோ சாதாரண நெல் வந்து 31 ரூபா. நமக்கு வந்து 21 ரூபாய் எவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வந்து. ஒரு 31 ரூபா கொடுத்தா கூட நமக்கு வந்து போதுமானதா இருக்கும் வந்து விவசாயிகளுடைய நிலை வந்து. விவசாயிகள்கிட்ட பல்வேறு காரணம் இருக்குதுங்க. நான் திரும்ப திரும்ப அப்படியே சமூகத்துக்கு, அரசியலுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். அதனால இயற்கை விவசாயம் சார்ந்து வரேங்க. அதனால பூச்சி மேலாண்மைங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் கிடையாதுங்க. ரொம்ப எளிமையான வழி. பூச்சிகளை வந்து கொல்லாதீங்க, கட்டுப்படுத்திங்க. ஏன்னா வந்து பாவம் வந்துங்கிறத நீங்க வந்து அறிவியல் பூர்வமா உணரணும், ஆன்மீக ரீதியாக வந்து அதை உணரணும். எந்த பூச்சிகளையும் கொள்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அதனால பூச்சை விரட்டுறதுக்கு மட்டும்தான் நமக்கு உரிமை இருக்குது. அடுத்தது நீர் மேலாண்மை. தண்ணியை வந்து விவசாயிகள் வந்து நிறைய கட்டுவாங்க வந்து, களையை கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி தண்ணியை ஒரிச்சா வரைக்கும் கட்டுவாங்க வந்து. பயிர் வந்து மூச்சு முட்டி இந்த தூர் வெடிக்கிறதுலாம் செத்து போயிடும் வந்து. காய்ச்சலும் பாய்ச்சலுமா தான் இருக்கணும். வயல் காயக்கூடாது, அதே சமயத்துல வெடிப்பு வெடிக்க கூடாது, தண்ணியை நிறைய நிக்க கூடாது. இது வந்து நீர் மேலாண்மையினுடைய முக்கியத்துவம் வந்து. ஏன்னா நீங்க இன்னைக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணியில 10 1 மடங்கு தண்ணி இருந்தா போதும். அதுதான் வந்து சிறந்த விவசாயத்துக்கு அடிப்படையானது. அடுத்தது வயல் மிகவும் மட்ட சுத்தமாக இருக்கணும். நீங்க வந்து 1 இன்ச்சு தண்ணி வச்சீங்கன்னா வந்து ஒரு நிலத்துல அந்த 1 இன்ச்சு எல்லா பகுதியும் இருக்கிற அளவுக்கு வந்து இருக்கணும். அப்பதான் வந்து வயல்ல ஒரே மாதிரியான விளைச்சல் முறைகள் வந்து இருக்கும். பள்ளமேடு வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை வந்து விவசாயிகள்கிட்ட இயல்பா ஊட்டி வச்சுட்டாங்க. இப்போ வந்து விவசாயினாவே வந்து மிகப்பெரிய சோம்பேறிகள் ஆக்கிட்டாங்க வந்து. இப்போ அந்த சோம்பேறித்தனத்துல இருந்து வந்து அவனை வந்து அயோக்கியனா மாத்தினது, குற்றவாளியா மாத்தினது, குடிகாரனா மாத்தினது, இப்படி எல்லாம் பல இதா வந்து இன்னைக்கு மாத்தி வச்சு தொலைச்சு போயிட்டானுங்கன்னு வச்சுங்க. அதனால வயலை மட்ட சுத்தம் பண்ணிக்கணுங்க. இதனால நமக்கு வந்து நீர் மிச்சம், நல்ல ஒரு நிறைவான லாபத்தை எடுக்க முடியும். அடுத்தது கலை மேலாண்மைன்னு சொல்றது. கலை மேலாண்மை என்பது அதுலயே 2 வகையா வந்து பிரிப்பாங்க. ஒண்ணு நெல்லுக்கு எதிரான போட்டி போடக்கூடிய கலைகள், நெல்லுக்கு போட்டி இல்லாத சாதாரண கலைகள். இதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அது என்ன பண்ண கொஞ்ச நாள் வந்து வளர்ந்து தானாவே மக்கி தானாவே நெல்லுக்கு வந்து தீனியா மாறி போயிடும் வந்து. அந்த போல கலைகள்ல தான் வந்து நிறைய கலைகள் வந்து இருக்குது வந்து. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் வந்து. அதுல இந்த ஆலகீரை, இந்த நீர்த்தண்டு, இந்த தாமரத்தண்டு மாதிரி நிறைய வந்து வகைகள் இருக்கும். இதுல இந்த நெல்லு மெல்ட்டின்னு சொல்லக்கூடிய ஒன்று தான் ரொம்ப நெல்லுக்கு வந்து ரொம்ப சிக்கல் கொடுக்கும். நெல்லு மெல்ட்டி துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கோரை, ஆட்டாங்கோரை, இதை போல சில விஷயங்கள் தான் இருக்கும். இதை நீங்க லேசா கட்டுப்படுத்தணும் வந்து. கட்டுப்படுத்துறது வந்து எப்படின்னா, உங்களுக்கு அதிக மகசூல் வேணும், தூர் வெடிக்கணும், வந்து நல்ல பயிர் வந்து ஆகாரமா வந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து முடிவெடுக்கும் பொழுது கொஞ்சம் சிக்கலை பார்க்காம கொஞ்சம் உழைப்பை செலுத்துனீங்கன்னா, அதாவது கோணா வீடர்னு சொல்லக்கூடியது வந்து நீங்க அதில் நிறைய இப்போ நீங்க தொழில்நுட்ப ரீதியா வந்து இயந்திரத்துல ஓடுறது இருக்குது. இப்போ மனித தள்ளுறதுலயே வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா,
ஆரம்பத்தில் வந்து ஆள் பற்றாக்குறையினால நான் இப்போ வந்து இயந்திர நடுவு தான் நடக்கிறேன். அப்போ இயந்திர நடுவு என்பது வந்து ஒரே சீரான இடைவெளியில தான் வந்து அது பட்டங்கள் வந்து இருக்கும். பெரும்பாலும் இந்த 6 பட்டை வந்து இயந்திரம் தான் இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. முன்னாடி 4 பட்டை, இப்போ 6 பட்டை இயந்திரம் பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு 11 இன்ச்சு 10 இன்ச்சுக்கோ இல்லை ஒரு 8 இன்ச்சு கோணா விடுற நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா நெல்லில் வந்து தோராயமாக ஒரு 80% பரப்பளவை வந்து அதை கவர் பண்ணிடும். சும்மா நீங்கள் தள்ளிக்கிட்டே போனால் போதும், ரிவர்ஸ்லாம் பண்ண வேண்டாம். இப்போல்லாம் நிறைய தொழில்நுட்பம் வந்து இருக்குது. என்கிட்ட அந்த மாதிரியான கோணா விடலாம் நான் வச்சிருக்கிறேன். வேணா தேவைன்னா கூட நான் உங்களுக்கு வந்து போட்டோவில் கூட வந்து அனுப்புகிறேன். ஒரு முறை நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கலாம். ஒரு ஆள் குறைஞ்சபட்சம் அரகாணி, அதாவது எங்கள் பக்கம் வந்து 200 குழி. நான் வந்து தஞ்சை டெல்டா மாவட்டங்க. எனக்கு வந்து தஞ்சாவூர், இது கடலூர் மாவட்டம், இப்போ அரியலூர் மாவட்டம் 3 சேரக்கூடிய அணக்கரை பகுதிங்க வந்து முக்கொம்பா இருக்கும். இப்படி வந்தோன்னா வந்து இந்த மாவட்டத்துக்கு வந்துடும், அப்படி வந்தால் அந்த மாவட்டத்துக்கு போயிடுவேன். அதனால் நான் வந்து தஞ்சை மாவட்ட டெல்டா பகுதிங்கிறதுனால எங்களுக்கு நீர்வளத்தோட எல்லா வசதிகளோட இருக்கிறதுனால 200 குழி பரப்பளவில் ஒரு ஆள் தாராளமாக வந்து தள்ளிட முடியும். நீங்கள் அதை மாதிரி ஒரு 3 முறை தள்ளிட்டீங்கன்னா, ஒரு 18வது நாள், ஒரு 25வது நாள், 35வது நாள் கணக்கு வச்சுட்டு 3 முறை தள்ளிட்டீங்கன்னா அது பல வகையான வந்து வேலைகளை செய்யுது. மண்ணை பிரட்டி போடும், களைகளை வந்து கட்டுப்படுத்தும், வந்து காற்றோட்டத்தை வந்து உருவாக்கும், வேர்களை வந்து அறுக்கும். இப்படி வந்து பல வகையான வேலைகளை வந்து அது செய்யும். உங்களுக்கு களை எடுப்பு வேலையை 10 ஆள் எடுக்கிற வேலையை 2 ஆள்ல கொண்டாந்து நிப்பாட்டிக்கும். அப்போ அந்த கோணாவிடுற முறையை நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும். அதன் அப்புறமேல பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஊட்டம் வந்து எப்படி அடியில் மேலே இப்படின்னு சொல்லிட்டு அடி ஊட்டம் மேல் ஊட்டம்னு 2 வகையாக நம்ம பிரிப்போம். ஒன்று வேருக்கு கொடுக்கறது, ஒன்று தழைக்கு கொடுக்கறது. இதில் வந்து உங்களுடைய தேவையை பொறுத்து, நிலத்தினுடைய தேவையை பொறுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். வந்து கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, இதை வந்து நீங்கள் அடி உரமாக வந்து பயன்படுத்திக்கலாம். வந்து ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு அதாவது இதெல்லாம் எவ்வளோ வேணாலும் போடலாம். 10 மூட்டையும் போடலாம், வசதி இல்லைன்னா 2 மூட்டையும் போடலாம், 1 மூட்டையும் கூட போடலாம். அதனால வேண்டிய அதெல்லாம் வந்து எந்த இடையூறையும் வந்து பண்ணாது வந்து. ஆனால் அந்த ரசாயன உரத்தை மட்டும் நீங்கள் 1 மூட்டை யூரியாவுக்கு பதிலாக 2 மூட்டையை போட்டு பாருங்க, அப்படியே எரிஞ்சிப்பு வந்து எல்லாம் போடும். மண்புழுலாம் அப்படியே கரைஞ்சி போடும். நீங்கள் வேணா வந்து யூரியாவெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அந்த யூரியாவில் வந்து கொஞ்சோண்டு ஒரு மண்புழு எடுத்து போட்டு பாருங்க, அப்படியே தண்ணி மாதிரி ஓடி போயிருங்க. எவ்வளோ கொடூரமான ஒரு விஷயம் தெரியுமா? உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு சொல்லலாம். அந்த அந்த ரசாயன உப்பை எவ்வளவு தண்ணியை ஊற்றி மறுபடியும் நம்ம சமன் பண்ண வேண்டியிருக்கு தெரியுங்களா? அந்த இதை ஈக்குவலேஷன் பண்ண வேண்டியிருக்கு தெரியுங்களா? அவ்வளவு கஷ்டப்படுதுங்க வந்து வயல். அதனால வேண்டிய இந்த வயலை வந்து நம்ம ஏன்னா நமக்கு நம்மளை வாழ வைக்கக்கூடிய, நம்ம உயிரை வந்து போற்றி வளர்க்கக்கூடிய, இந்த உணவை கொடுக்கக்கூடிய அந்த பூமாதேவின்னு சொல்லக்கூடிய அந்த வயலை ஒன்று நம்ம செய்வோம் நல்ல விதமா, இல்லைன்னா கூட செய்யாம கூட விட்டுடலாங்க வந்து. ஏன்னா அந்த பாவத்தை நம்ம செய்ய வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் பெரும் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் விவசாயி குடிகள் இன்னைக்கு கீழே போயிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சில சமயம் வந்து யோசிக்கிறேன். எவ்வளவு உயிர்களை வந்து கொள்றான். ஒரு துளி மண் எடுத்தீங்கன்னா கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னு சொல்றான். கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் இருக்குன்னு சொல்றான். மண்புழு அவ்வளவு இருக்குன்னு சொல்றான். மண்புழு வந்து கீழையும் மேலையும், அது மண்புழு ஒரு முறை ஓட்டை போட்டுக்கிட்டு போகுங்க, ஒரு 20 அடி ஆழத்துக்கு போகும். திரும்ப போன ஓட்டையிலே திரும்ப வர தெரியாது அதுக்கு. இன்னொரு ஓட்டையை போட்டுக்கிட்டு வரும், மறுபடியும் ஒரு ஓட்டையை போடும். கீழே இருக்கக்கூடிய நச்சு வாயுக்களை, மீத்தேன் போன்றதை வந்து வெளியில தள்ளிட்டு நீர் ஆதாரத்தை கீழே கொண்டு போய் சேர்க்குங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான, இந்த மனுஷன் செய்யவே முடியாதுங்க இந்த வேலையெல்லாம். இந்த உயிர்கள், நுண்ணுயிர்கள் வந்து அவ்வளவு அற்புதமான ஆற்றல் வாய்ந்த வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டே கிடக்குதுங்க. 24 மணி நேரம் செய்யுதுங்க இது. அதை போய் கொள்றதையே தொழிலா வச்சுட்டு இருக்கக்கூடிய வந்து ஒரு விவசாயி வந்து நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிர்கள் கேட்கும்ல. அதுக்கு வந்து ஒரு ஆன்மா இருக்குது. ஐயாவுக்கெல்லாம் தெரியும் வந்து அந்த ஆன்மா சம்பந்தமான தத்துவத்துக்குள்ளார போனீங்கன்னா எல்லா ஆன்மாவும் ஒரே ஈக்குவல் தான். யானைக்கு இருக்கிற ஆன்மாவும் மனுஷனுக்கு இருக்கிற ஆன்மாவும் சரி, வந்து அந்த ஒரு உயிரியா இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கும் எல்லாம் ஈக்குவல் தான் சொல்லிட்டாங்க நம்ம சித்தர்கள்லாம். அதனால வேண்டியது, அதனாலதான் வந்து வள்ளலார் வந்து ஆண்மைநேய ஒருமைப்பாட்டு உரிமைன்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்தாரு. வந்து ஆன்ம ஒழுக்கத்துல கொண்டாந்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. அவர் வாழ்ந்த பிறந்த மண்ணுங்க இது. ஒரு மனிதனா பிறந்து கடவுளா மாறி அதை எச்சத்தை அடைய முடியும்னு சொல்லிட்டு நிரூபித்த இந்த மண்ணுல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை வந்து எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தோழர் முருகன்குடி முருகன் அவர்கள் வந்து செஞ்சிருக்கிறது வந்து மிகவும் போட்டுதலுக்கும் பாராட்டுக்கும் வந்து நன்றிக்கும் ஒரு விஷயம். மேற்கொண்டு ஏதாச்சும் உங்களுக்கு இதுல வந்து இயற்கை விவசாயம் சம்பந்தமா உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா எப்ப வேணாலும் என் நம்பரை வந்து நீங்க வாங்கிக்கலாம், எடுத்துக்கங்க, கேளுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவைன்னாலும் அந்த இயற்கை விவசாயம் சார்ந்து விற்பனைக்கோ இல்லை மற்ற எந்த தேவைகளுக்கோ நீங்க தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் அதுக்கான வந்து வேலைகளை வந்து செஞ்சு கொடுக்குறோம். இல்லை விவசாயம் சார்ந்து ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க, நான் வந்து அந்த விஷயத்துல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஏன்னா வந்து உங்களுக்கு அடிப்படையில் சொல்லியாச்சு, நிலத்தை வந்து சமப்படுத்தணும். உங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடிய கலை, நீர் மேலாண்மை, நோய் கட்டுப்பாடு, பூச்சி, இவ்வளவுதான் வந்து அடிப்படையான பிரச்சனை. இதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நீங்க அதோட நீங்க போங்க.
நீங்க வந்து வயலோட போகும்போது வயலோட வந்து போங்க. நீங்க ஒரு மாடோட பழகும் பொழுது ஆடோட பழகும் போது நீங்க கட்டி பிடிச்சி வந்து அந்த மாடு நீங்களும் ஒன்னா ஆயிட மாட்டீங்களா? அது உங்க பேச்சை கேட்கும் இல்லையா? அது மாதிரி வயலோட நீங்க அந்த மண்ணோட வந்து உறவாடுங்க. அது உங்க பேச்செல்லாம் கேட்கும். உங்களுக்கு தெரியுங்க. அதுக்கு இந்த செடி குடிகளுக்கெல்லாம் உங்களெல்லாம் வந்து அடையாளம் தெரியும். நீங்க வளர்த்ததுக்கெல்லாம் நமக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம் வந்துச்சுன்னா அது அழுவோம். அது தெரியாது, நம்ம அது பேசுற பாச தெரியாது. இப்போ மலர்கள்லாம் மலருது இல்லைங்களா? அது ஒரு சத்தம் வருங்க. அது நமக்கு வந்து எப்படி நமக்கு தான் காது வந்து பாம்பு வந்து அடிச்சாதான் சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கா? மலர்களுக்கு மென்மையான வந்து ஒரு சத்தம் உண்டு. அது வெடிச்சு போச்சுன்னா தேன்பூச்சிக்கு தெரியுங்க, அந்த சத்தம் கேட்குங்க. அது ஓடி போய் அந்த தேனை குடிக்கிறதுக்கு ஓடும். இயற்கை வந்து மிக அற்புதமான ஒண்ணு. அந்த இயற்கையினுடைய ஒரு அற்புதமான படைப்பு மனித பிறப்பு. அதுதான் வந்து நான் இந்த சமயத்தில் உங்கள்கிட்ட அழுத்தமா வந்து பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம இயற்கையோட விலகக்கூடாது. இயற்கையோட இணைந்து இயற்கையினுடைய குழந்தைகளாக இருந்து இயற்கையை பாதுகாத்து இயற்கையை வணங்கி இயற்கையோடு இயற்கையை வந்து வாழ வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய என்பதை மாற்றிக் கொள்கிறேன். நன்றி.